ஹரியானாவில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி புகார். ஆட்சி திருட்டு நடந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. காங்கிரசின் தோல்விகளை மறைக்க ராகுல் காந்தி பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பி வருவதாக நடுவண் அமைச்சர் கிரண் ரிஜிஜு சாடல். தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடியில் தடுப்பணை நீரேற்று திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆர்ப்பாட்டம். கரூர் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வன்மத்துடன் பேசியதாக தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. பணி நிரந்தரம் கோரி சென்னை மெரினாவில் கடலில் இறங்கி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கைது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் மனநலம் குன்றிய இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் ராணுவ வீரர் பிரபு கைது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் நாட்டின் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. வேலூரில் அரசு மருத்துவமனைக்கு நோயாளியை அழைத்துச் சென்ற அவசர ஊர்தி சாலையின் நடுவே பழுதாகி நின்றதால் பரபரப்பு. 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து புதுச்சேரியில் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். மூளை புற்றுநோய் மற்றும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்திய புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களுக்கு பாராட்டு.